சிவாய நம. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பாரத் மாதா கி ஜெய். தர்மத்தை காப்பவனை தர்மம் காக்கும் ஸ்ரீராமர் சொல்லியுள்ளார். எனவே இந்து தர்மத்தை காப்பாற்ற அனைவரும் பாடுபட வேண்டும். சிவபெருமானை வணங்கினால் வெற்றிக்கு வழிவகுப்பார். உலகில் எந்த மனிதனும் தர்மத்தை காக்க கடமைப்பட்டுள்ளான். சிவா திருச்சிற்றம்பலம். இந்து மக்கள் எப்பொழுதும் ஒற்றுமையாக இருக்கணும். மற்ற மதத்தவர் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருந்து அந்த மதத்துக்காக ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட பாடுபடுறாங்களோ அது மாதிரி இந்து மதத்தை காப்பாற்ற நாம் அனைவரும் ஒன்றுபட்டு செய்தால்தான் வருங்காலத்தில் நம்மளால் நிம்மதியாக வாழ முடியும். இல்லை என்றால் இந்தியாவில் கண்டிப்பாக வாழ விட மாட்டார்கள். பங்களாதேஷ், பாகிஸ்தானில் இந்துக்கள் என்ன பாடுபட்டார்கள், நேபாளத்தில் இந்துக்கள் எந்த அளவுக்கு பாடுபடுகிறார்கள். எனவே தயவு செய்து சொல்கிறேன், இனிமேல்ட்டுக்காவது விழிப்புணர்வோடு இருந்து இந்துக்களை காப்பாற்ற வேண்டும். அவர் இந்து மதத்தை காப்பாற்ற வழிவகை செய்பவர்களுக்கு நம்ம உறுதுணையாக இருந்தாலே போதும். மற்றபடி வேறு எதுவும் நீங்கள் பண்ண தேவை. யார் யார் பாடுபடுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்து இந்து மதத்தை தமிழ்நாட்டில் முக்கியமாக காப்பாற்றுறோம். ஏன்னா தமிழ்நாட்டில் தான் இன்றைக்கி சனாதனத்தை வேறு இருப்புன்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சனையும் வழிவகுக்கிறாங்க. ஒன்றும் இல்லாத பிரச்சனை கூட பெரிய பிரச்சனை ஆக்குறாங்க. திருப்பரங்குன்றத்தில் நம்ம இடத்துல நம்ம தீபம் போகிறதுக்கு முடியாதுன்ற போது இனிமேல் தமிழ்நாட்டில் நீங்கள் இந்துக்கள் வாழ முடியுமா அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க. தயவுசெய்து இந்து தர்மத்தை காப்பாற்றணும். நம்ம முருகர், சிவபெருமான், விநாயகர் வழிபாடு, சக்தி வழிபாடெல்லாம் நிலை பெறணும்னா தயவுசெய்து சொல்கிற ஒற்றுமையாக இருங்க. இனி வருங்காலத்தில் நம்மளுக்கு யார் உறுதுணையாக இருக்கணும் அவங்களுக்கு தான் கண்டிப்பாக ஓட்டு போடணும். இதை முதல்ல செஞ்சாவே நம்ம நாடு நல்லா இருக்கும். யார் துரோகிங்களோ அவங்கள கண்டறிஞ்சு நீங்கள் தயவு செய்து சொல்கிறேன் அவங்களுக்கு துணை போகாமல் இருந்து. நம்ம இந்துக்கள் தான் தப்பு பண்ணுறாங்க. மற்ற மதத்தவர் யாரும் அந்த மதத்தை தப்பே பண்ணுறதில்ல. தயவு செய்து சொல்கிறேன், இனிமேல் இந்துக்கள் ஒற்றுமையாக இருந்து நம்ம 80% இருக்கும்போதே இந்த அளவுக்கு கஷ்டத்தில் இருக்கோம். நாளைக்கு நம்ம குறைய நம்ம ஒவ்வொரு ஊரில் கூட வாழ முடியாத நிலைமை ஏற்படும். அதுக்கு தான் மோடி எல்லாம் இந்த திட்டத்தையே கொண்டு வந்தார். வக்பு சட்டத்தை கூட கொண்டு வந்தது நம்ம இடத்த நம்ம காப்பாற்றுறதுக்கு கொண்டு வந்தார். அவருக்கு நம்ம உறுதுணையாக இருக்கணும். தமிழ்நாட்டிலையும் நம்ம உறுதுணையாக இருந்து நம்ம இந்து மக்களுக்கு எந்த கட்சி உதவுதோ அதுக்கு தான் கண்டிப்பாக நீங்கள் ஓட்டு போடணும். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். பாரத் மாதா கி ஜெய். நீங்கள் எந்த ஊர் சாமி? நாங்கள் காஞ்சி, திருவண்ணாமலை மாவட்டம். உங்களால் எத்தனை நாள் நீங்கள் தங்கியிருந்தீங்க? நாங்கள் 3 நாள் தங்கியிருந்தோம் ஐயா. நல்ல உணவு எல்லாம் கொடுத்தாரு. எந்த காசும் வாங்கலை. நாங்கள் கொடுத்தா கூட வேணான்ட்டாரு. அந்த அளவுக்கு அன்பை பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் அப்பா கூட எங்கள் குடும்பம் போல பார்த்துக்கிட்டாங்க. தயவுசெய்து இங்கே தங்கியிருந்தோம். எல்லா வசதி இருக்குது. பாத்ரூம் வசதி எல்லாம் இருக்குது. எப்போ வேணாலும் வரலாம். 24 hours வரலான்னு சொல்கிறாரு. இந்த அளவுக்கு யாருமே சொன்னதில்லை. அதனால் தயவுசெய்து எல்லாரும் இந்துக்கள் வாங்க, தங்க, இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துங்க. இந்துக்கள் நல்லா இருக்க நீங்கள் பாடுபடணும். சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். பாரத் மாதா கி ஜெய்.